சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியின் சிறுதொழில் என்ற இந்த பிரிவில் இந்த வாரம் சேவை சார்ந்த ஒரு தொழிலை பற்றி பார்க்க இருக்கிறோம். சுற்றுலாத்துறையில் வழிகாட்டிகள், அதாவது டூர் கைட்களின் தேவை அதிகரித்து வருகிறது. இந்த தொழிலில் ஈடுபட என்ன தகுதிகள் வேண்டும், எங்கு பயிற்சி பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட தகவல்களையும் இன்றும் நாளையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தளங்கள் குறித்த விரிவான தகவல்களை அறிந்து வைத்திருப்பது வழிகாட்டி தொழிலில் மிகவும் அவசியம். இவர்களின் பணி எல்லை மிகவும் பரந்துபட்டது. முதல் நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குது, அந்த ஏரியாவில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதே மாதிரி அவங்களுக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் இல்லை பஸ்ஸோ இல்லை மற்ற வசதிகளோ, இதெல்லாம் அந்த லோக்கல் ஏரியாவில் எப்படி அவைலபிளாக இருக்குங்கிறது முழுவதுமாக அந்த டூரிஸ்ட் கைடு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அவங்க ஒரு முறையான படிப்பை படிக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது அந்த ஏரியாவோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், வரலாறு தெரிஞ்சிருக்கணும், அந்த புவியியல் முறை, அந்த ஏரியாவோட ஜியாகிரபி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த ஏரியாவோட கல்ச்சர், அந்த ஏரியா மக்கள் என்ன சாப்பிட்றாங்க, என்ன விதமான ஆடை அணிகிறாங்க, எப்பொழுதெல்லாம் அங்கே திருவிழாக்கள் நடக்குது, திருவிழாக்கள் நடக்கிறப்ப என்ன மாதிரியான கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம், டான்ஸஸ் இல்லை பாட்டுகள், இது மாதிரிலாம் என்னென்ன இருக்குங்கிறது டூரிஸ்ட் கைடு முழுமையாக தெரிஞ்சால் தான் அவங்க வர்ற டூரிஸ்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை முழுமையாக தெளிவுபடுத்த முடியும். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை ஆண்டுக்கு